நம்ம போன வாரம் பழைய இரும்பு கடையிலேருந்து நோக்கியாவில் என் சீரிஸ் மொபைல் எடுத்துருந்தோம்ல, அதை கூட ரீஸ்டோரேஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்துச்சு. அதனால அதை பெண்டிங்கில் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரம் சந்தைக்கு போனேன். அங்கே வந்துட்டு அதே போல் நோக்கியா மொபைல் ஒன்று கிடச்சிது. அதை வாங்கிட்டு வந்து இதில் இருக்க டிஸ்பிளே தூக்கி மேலே மாற்றி போட்டு நம்ம ஒர்க்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக டேமேஜோ டிஸ்பிளே உடஞ்சி போயே இல்லை. சைடில் 4-5 பட்டனை மட்டும் காணும். அப்புறம் பேக்கில் திறந்து பார்த்தேன், உள்ளுக்குள்ளே பேட்டரி இல்லை. ஆனால் சைடில் சிம் கார்டு போடுவோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதை நோண்டி நொங்கெடுத்து வெளியே எடுத்து பார்த்தா அது ஏர்டெல் சிம் போல். பழைய ஏர்டெல் சிம்மு இதெல்லாம் இப்போ ஆக்டிவில் இருக்காது. அதனால் தூக்கி போட்டு நம்மக்கிட்ட இந்த மொபைலுக்கான பேட்டரி இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து ஊசி பின் சார்ஜரு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் பின்னாடி கூடி அந்த ப்ளஸ் மைனஸை பார்த்து யூஎஸ்பி கேபிளை சொருவி அதுலேருந்து பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ண வைக்க போகிறோம். நான் கூட ஒர்க்காக நினச்சேன், ஆனால் அமுக்கு ஒன்று வைப்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கியா லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பழைய நோக்கியா ஃபோன்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இது ஆன் ஆக பார்த்து ஒரே குஷி ஆயிடுச்சு. இது டச்சு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்ன பெரிய ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் பவுன்சிங் பால் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்ச நேரம் விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சைடில் 16 GB மெமரி கார்டை போட்டு செக் பண்ணி பார்த்தேன். பாட்டெல்லாம் வேறு லெவலில் பாடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி கீழே தூக்கி போட்ட பொருட்களை ஏன்டா கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் பழைய பொருட்களை ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோஸ் போடுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.